வாங்க இது எந்த இடம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது வேறு எங்கேயும் கிடையாதுங்க, நம்ம சென்னை தாங்க. சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி ஒரு இடம் தாங்க இது வேறு எங்கேயும் கிடையாதுங்க. மீனம்பாக்கம் எதிர்க்க இருக்க திரிசூலமலை தாங்க அது கீழே ஒரு லேக் இருக்குது. எவ்வளோ அருமையான லேக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சென்னை உள்ள இப்படி ஒரு கிளியரான தண்ணியை நம்ம வேறு எங்கேயுமே கண்டிப்பாக நான் பார்த்தா கிடையாதுங்க. பார்த்துருந்தா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மலையை சுற்றி இருக்குது. அது நடுவில் அந்த ஏரியில் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு குவாரிங்க. மலையை உடச்சிருக்காங்க, மிச்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் மலைக்கு அடியிலேயே அந்த தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெலாம் பார்த்தா நம்ம நார்மலாக பார்த்துற குள தண்ணியெலாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு கிளியரன்ஸ் பாருங்களேன், அப்படி இருக்குங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட் நம்ம பார்க்க தான் முடியும், குளிக்கலாம் முடியாது. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸான இடம் சொல்கிறாங்க, ரொம்ப ஆழம் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். ஃபேமிலி போத்தவில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பராக நடங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அப்போல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு அங்கேருந்து வெளில வரதுக்கு மனசே வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, சுற்றி மலைவாறு இருக்குது. இது மாதிரி ஒரு சென்னைக்கு கண்டிப்பாக 98% பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மலையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள். இது நம்ம சென்னைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் வீடியோ மட்டும் காமிச்சா அப்படிப்பட்ட இடம் தான் இது. இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ சூப்பராகவே இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சன்ரைஸ் அப்போ போங்க, உண்மையிலுமே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இருக்கும். நன்றி, வணக்கம்.